ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருந்தேன்ல, பிசிக்கு குடுக்குற டோட்டலா எஸ்சி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ம். இப்போ பிசில வந்து ஒரு 95 மார்க் வாங்கியிருக்கேன். எஸ்சில 90 மார்க் வாங்கியிருக்கேன். 95 மார்க் வாங்கின சீட்ட தூக்கி 90 மார்க் வாங்கின எஸ்சி குடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உன்னோட பொருள் எல்லாம் இருக்கு. ஆமா. அப்படி கிடையாது. இப்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 சீட்டும் ம். 24 கவர்மெண்ட் வேக்கன்சி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அத வந்து முதல்ல தனித்தனியா பிரிப்பாங்க. அதுல ம். பிசிக்கு வந்து 30%. அதாவது 100 சீட்ல 30 சீட் எடுத்து பிசிக்கு தனியா வச்சுக்கோங்க. எம்பிசிக்கு வந்து 20%, 20 சீட்டு. 100 சீட்ல 30 பிசிக்கு, 20 வந்து எம்பிசிக்கு. அதுல 19% எஸ்சிக்கு, எஸ்டிக்கும் சேர்த்து இருக்கும். மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள 69% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த 69ல இந்த பிசிக்கு இருக்காங்கல்ல 30. அந்த கேட்டகரியில முதல்ல பிசி கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சீட்டை வாங்க முடியும். புரியுதா? எம்பிசிக்கு 20 இருக்குல்ல, ஆமா. அந்த 20% எம்பிசியோட கேண்டிடேட் மட்டும்தான் வாங்க முடியும். எஸ்சிக்கு இருக்குல்ல 18% பிளஸ் 1 எஸ்சிக்கு. அதை எஸ்சி எஸ்சிக்கு மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு பிசி கோட்டாவில் இருக்கிற சீட்டை போயிட்டு ஒரு எஸ்சி வாங்க முடியாது, ஒரு எம்பிசி வாங்க முடியாது. அதே போல எஸ்சியில இருக்க கோட்டாவில் இருக்க சீட்டை தூக்கி பிசிக்கு எம்பிசிக்கு கொடுக்க முடியாது. புரியுதா? மீதி இருக்கிற 69%த்துல 100ல 69 போச்சுன்னா மீதி 31 இருக்கும். ம். இந்த 31 ஓப்பன் கேட்டகரி. ஓகே. ஓப்பன் கேட்டகரியில யார் வேணா மார்க் அடிப்படையில அதை வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு கவுன்சிலிங் அப்ரோச் பண்ணும்போது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற 31%க்கு எல்லாரும் வருவாங்க. பிசி, எம்பிசி எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் ம். அவங்க மார்க் வைஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுல யாரு ரேங்க் லிஸ்ட் வருதோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி முடிஞ்சிடும். அடுத்தது பிசி கம்யூனிட்டிக்கு வைப்பாங்க. பிசி கம்யூனிட்டி கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த பிசியில் இருக்கவங்க மட்டும்தான் அதை வாங்க முடியும். ஸோ 95 மார்க் வாங்கின ஒருத்தவங்களோட சீட்டா அவனுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா நல்லா இருக்கும். அதே எஸ்சிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஓசி கேட்டகரி. ஓசி அதர் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி. ஓசின்னு ஒரு தனி கேட்டகரி கிடையாது. ஓப்பன் கேட்டகரியில ஓசின்னு சொல்லுவாங்க. அப்போ பிசியில வந்து நான் 95 மார்க் வாங்கிட்டேன், என் சீட்டு எஸ்சி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றது தப்பான புரிதல். அப்படின்னா 95 விட அதிகமா யார் வாங்கியிருக்கா? 96 வாங்கியிருப்போம். பிசியில வாங்கியிருப்போம். அவங்க தான் சீட்டு போயிருக்கும்.